இயன்றதை செய்ய வேண்டும். தான் படித்த பள்ளிக்கு, தான் படித்த கல்லூரிக்கு, பல்கலைக்கழகத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதைத்தான் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கின்றோம். நம்முடைய பகுதியிலே வாழ்கின்ற ஏழை மக்களுக்கு உதவுவதற்கு எல்லாவற்றையும் அரசாங்கமே செய்ய முடியாது. அரசாங்கம் சிலவற்றைத்தான் செய்ய முடியும். அவர்கள் வசதி படைத்தவர்கள், முடிந்தவர்கள் அந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதைத்தான் உதவும் உள்ளங்கள் இன்றைக்கு யாரிடத்திலிருந்து பெற முடியுமோ பெற்று யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு சந்திரசேகரன் அவர்களும் அவரோடு சேர்ந்த நல்ல மனம் படைத்தவர்களை சேர்ந்து உதவும் உள்ளங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மிலே பல பேருக்கு தேவைகள் நிறைய இருக்கிறது. அதில் நம்மால் எது முடியுமோ அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஈகை குணத்துக்கு அவர் சொந்தக்காரராக இருந்தார். அதை நாங்கள் இப்போது நிறைவேற்றி ஆரம்பித்திருக்கின்றோம். இது தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செல்லம் ஒரு பக்கமும் சேகர் ஒரு பக்கம் இன்றைக்கு உதவிகளை தொடங்கியிருக்கிறார்கள். மற்ற இருவரும் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். என்னுடைய எண்ணமே, நாம் நீண்ட நாளாக கல்வியிலே பின்பற்றியிருந்த ஒரு மாவட்டம், ஒரு backward district as far as education is concerned. Even though we had scholars of various types in this part of the country long back, in the last 100 years we have lost our eminence because of lack of education. I think now it is picking up, and we will be also able to compete with the other educated and grown-up districts of this country. அடிக்கடி சொல்லுவது, இந்தியாவில் ஒரு 600 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதுல பின்தங்கிய மாவட்டம் வந்து அரசாங்கமே ஒரு 200 மாவட்டங்களுக்கு மேலே பின்தங்கிய மாவட்டங்கள், பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்று சொல்லியிருப்பார். அது இண்டஸ்ட்ரியலி பேக்வர்ட். எஜுகேஷனலி பேக்வர்டு என்று பார்த்தால் அதுவும் கொஞ்சம் மாவட்டங்கள் இருக்கின்றன. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த வடக்கு மாவட்டங்கள், வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி, இவைகள் தான் வழக்கமான பின்தங்கிய மாவட்டங்கள் என்ற கல்வியிலே. நேற்றைக்கு கூட தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு 130 தலைமை ஆசிரியர் வந்து போனார்கள். இதுவும் இந்த பகுதியும் வளர்வதற்கு இப்போது வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லோரும் கல்வி பெற வேண்டும், உயர்கல்வியை பெற வேண்டும் என்ற ஆசை. அதே மாதிரி நம்முடைய மாவட்டம் ஒரு வறட்சியான மாவட்டம். தேவையான அளவுக்கு இங்க வாட்டர் ரிசோர்சஸ் கிடையாது, நீர் வளம் கிடையாது. இருக்கிற அந்த கொஞ்ச நீரை எவ்வாறு சேமித்து வைத்து நல்ல பயிரை வளர்ப்பது, விளைச்சலை வளர்ப்பது என்பதற்கும் நாம் இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து உதவி செய்ய வேண்டும் என்ற எனக்கு ஆசை உண்டு. அதற்கும் ஒரு பகுதியை அதற்காக ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆக இந்த பல்கலைக்கழகம் வளர்ந்தால் மட்டும் போதாது, இதுவும் நன்றாக வளர வேண்டும். உலகத்தில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக வளர வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து அண்மையிலேதான் இந்த 7, 8, 9ஆம் தேதி அமெரிக்காவுடைய அக்ரெடிடேஷன், இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆபட் அக்ரெடிடேஷன் என்று அமெரிக்கன் அக்ரெடிடேஷன் முடித்திருக்கின்றோம். அநேகமாக நமக்கு ஒரு 5-6 மாதங்கள் ஆனாலும் நல்ல ரிசல்ட் வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே முதல் பல்கலைக்கழகம் அமெரிக்க பல்கலைக்கழகத்திலிருந்து accreditation. We are going to be the first university to get the American accreditation. ஏற்கனவே பிரிட்டிஷ் அக்ரெடிடேஷன் பெற்றிருக்கிறது. இந்த பல்கலைக்கழகம் அது மாணவர்களுக்கு அவருடைய எதிர்காலத்திற்கு உதவும், இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவும். ஆனால் இதனுடைய பயன்பாடுகள் இந்த பகுதியினுடைய கல்வி வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி, சுகாதாரத்திலே உதவுவது, இப்படி இந்த பல்கலைக்கழகம் இந்த பகுதி மக்களுக்கு முழுமையாக பயன்பட வேண்டும். இந்த பல்கலைக்கழகத்தாலே இந்த பகுதி மக்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளின் துணையோடும் இந்த பகுதியில் வாழ்கின்ற நம்முடைய பொதுமக்களின் துணையோடும் வெற்றி பெறும் என்று நான் கருதுகின்றேன். அதற்கு துணையாக என்னுடைய குடும்பம் நிச்சயமாக எனக்கு பின்னாலும் எதிர்காலத்திலும் விளங்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். வந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், என்னுடைய குடும்பம்
அரசியல் கட்சி தலைவர்கள், நம்முடைய பணியாற்றுகின்ற பணியாளர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இன்று நடக்கிற இந்த கூட்டத்தை என்னுடைய வாழ்நாளில் ஒரு முக்கிய கூட்டமாக நன்றியையும் கலந்து சொன்னார்கள். முதல் நன்றி சொல்ல வேண்டியவர் நம்மிடையே இல்லை, மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் இல்லை என்றால் அந்த அமைப்பே இல்லை. ஒரு கொடுப்பதற்கு பெயர் பெற்றவர், கொடுத்து கொடுத்து சிறந்த கடன் என்று சொன்னார்கள். அவர் என்ன எதிர்பார்த்தார் என்று எனக்கு தெரியாது. 1980 என்னை கூப்பிட்டு நீங்கள் எங்கே இருக்கப் போகிறீர்கள் கேட்டால் நான் பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் என்று சொன்னேன். பார்லிமெண்ட் வேண்டாம், அசம்பிளிக்கு வர வேண்டும் என்று சொன்னார். ஏதோ மனதில் வைத்துக் கொண்டுதான் சொன்னார். சரி என்று சொன்னேன். அவரும் தொகுதியை தேர்ந்தெடுத்து அணைக்கட்டு தொகுதி அதுதான் சந்திரசேகர் எலெக்ஷன் தான் அறிமுகமான. அதுக்கு முன்னாடியே மறந்து வச்சு நிறைய அவர் சொன்னதெல்லாம் சிலதெல்லாம் மறந்துருப்பாங்க. இந்த வாழைப்பழ சம்பவம்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஒண்ணு மட்டும் ஞாபகம், ஒரு முறை சம்பளத்துக்காக அலைஞ்சோடுறது மட்டும் ஞாபகம். அப்பொழுது முதலாக அரசு முடிவெடுத்த போது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு 20-25 பேர் மனு போட்டிருந்தோம். அவர் சொல்லித்தான் என்னை கொடுத்தினார். எல்லாம் இனிமேல் அரசாங்கம் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு பணம் கிடையாது, தனியாருக்கு கொடுக்க போறோம், அதனால நீங்க போடணும்னு சொன்னார். அப்ளிகேஷன் போட்டோம். அப்பொழுது அவர் சொன்னதை இடத்துல எஸ்.ஆர். ராதா அன்றைக்கு அமைச்சராக சொன்னார். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கொடுத்தா பேர் கட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆளுக்கு விஸ்வநாதன் மட்டும் வேலூர் கொடுப்போம் என்று சொல்லி அத்தனை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டு அதிமுக சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றே ஒன்றுதான் கொடுத்தார்கள், வேலூர் ஒன்றுதான். மற்ற கொடுத்த ஒரு 7-8 அரசியலுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் அவர்களுக்கு தான் கல்லூரி கொடுத்தார்களாகவே அவர் என்றைக்கும் நாம் மறக்க முடியாது. இந்த 4 பேர் தான் டீச்சர்ஸ் நம்மோட இருக்காங்க. மற்ற எல்லாம் நான் டீச்சிங் ஸ்டாஃப். ஒரு சம்பவத்தை அதிகம் நான் பேச விடுவதில்லை. நான் அதை என்னால் மறக்கவும் முடியவில்லை. அந்த 30-32 நாட்கள் நான் சமீபத்தில் தான் செய்தித்தாள்லாம் எடுத்து பார்த்துக் கொண்டிருக்கேன். இந்த 25வது ஆண்டோட அன்றைக்கு காலையிலே பழைய பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்த போது பழைய நினைவுகள் எல்லாம் நினைவு பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து தாசில்தார் கொடுத்த இந்த அரசாங்க உத்தரவில் ஆரம்பித்து ஹைகோர்ட் ஸ்டே ஆர்டர், ஜஸ்டிஸ் ராஜு அண்ட் ஜஸ்டிஸ் வெங்கட்சாமி, ஜஸ்டிஸ் வெங்கட்சாமி அண்ட் ஜஸ்டிஸ் ராஜு டிவிஷன் பெஞ்ச்ல அவங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலி. கேஸையே டிஸ்கஸ் பண்ணாம அரசாங்கத்தையும் ஒன்றும் குறை சொல்லாத இந்த ஸ்டே ஆர்டர் கொடுக்கலன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் பாதிக்கப்படும், கொடுத்த அரசாங்கம் பாதிக்கப்படாது. எம்.ஆர். நாராயணசாமி, சிதம்பரம் பாருங்க ஹைகோர்ட்டுக்கே போயிருக்காங்க. அந்த நாளில் வரை அது கொடுத்த பிறகு நமக்கு அரசாங்கம் ஒப்படைக்கல. ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு, ஆனா அரசாங்கம் திரும்ப ஒப்படைக்கல. மறுபடியும் நான் இங்கிருந்து சீனியர் அட்வொகேட் எம்.ஆர். நாராயணசாமி போய் பார்த்து இது மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு. சரி, ஃபைல் கண்டெம்ப்ட் பெட்டிஷன் என்று சொல்லி என்னை உட்கார வைத்துக் கொண்டு கண்டெம்ப்ட் பெட்டிஷன் டிக்டேஷன் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது எனக்கு போன் வக்கீல் வீட்டுக்கு வருகிறது. டிஆர்ஓ போன்ல கூப்பிட்டு நீங்க திரும்பி வந்துருங்க, வக்கீல் வீட்டுக்குலாம் போக வேண்டாம், எங்களை ஒப்படைக்க சொல்லி அரசாங்கத்துக்கு சொல்லிட்டாங்க. நான் வக்கீல் வீட்டு சொன்னேன், வக்கீல் வீட்டை வந்த உடனே இங்க ஆர்டர் திரும்பி போயிருக்குங்க. அன்னைக்கு மாலையில வந்து
32 நாட்களும் யார் நண்பர்கள் யார் விரோதிகள் அல்லது நமக்கு நண்பர்கள் அல்லாத விரோதிகள் சொல்ல முடியாது. அவர்கள் அரசாங்கத்துக்கு பயந்தோ அல்லது அரசாங்கத்தில் இருக்கிற சலுகைகளுக்கு ஆசைப்பட்டோ அன்றைக்கு போனார்கள். நம்முடைய மாணவர்கள் எல்லாம் கொண்டு போய்விட்டார்கள். அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத எந்த இன்ஸ்டிடியூஷன்